சேனலுக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அறம் 48. அனீஷ் ராமின் அப்பாவை அழைத்தான். அவர் கண்களில் கண்ணீர். ஏன் சார் அழறீங்க? ஆம்பளை அழக்கூடாது இல்லையா? அழறது அசிங்கம் இல்லையா? நீங்க அழ உங்களுக்கு உரிமை உண்டு, உங்க மகன் அழ இல்லை. அவர் அழுதிருந்தா நல்லா இருந்திருப்பார். உங்ககிட்ட தான் ஆதரவு தேடி வந்திருக்கார். அவருக்கு தேவை அழ ஒரு மடி. அதான் அவர் மனைவியை விடாம பிடிச்சிருக்கார். இப்போ அவருக்கு தேவை தனிமையும் அவர் மனைவியும். அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம். நான் சாயந்தரம் வரேன். அனீஷ் அதன் பின் சுருக்கமாக ராமின் பிரச்சனையை சொல்லிவிட்டு அவன் சொன்ன பல விஷயங்களை மறைத்து சிகிச்சைக்கு தேவையானதை மட்டும் சொல்லி இனியாவின் அண்ணனை மட்டும் உடனிருக்க சொல்லிவிட்டு மற்ற அனைவரையும் ஊருக்கு செல்ல சொன்னான். அவர்கள் சரி என்று கூற கீர்த்தியுடன் விடைபெற்று பவி இல்லம் வந்தனர். அங்கு ரியா அமர்ந்திருந்தாள். பவி சமையலில் இருக்க தீபி, பிரதீப் என இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர். கீர்த்தி அவளை பார்த்ததும் அனீஷிடம் காரில் உள்ள பெட்டியை எடுத்து வர சொன்னாள். அவன் எடுத்து வந்த பெட்டியில் இருந்து புத்தகம் எடுத்து கையில் தர ரியா கண்ணில் நீர். கீர்த்தி அவள் தோள் பிடித்து பக்கத்தில் நின்று, அனீஷ், இவங்க தான் ஹரியா, உன் ஃபேவரட் ரைட்டர். கீர்த்தி அறிமுகம் செய்ய, ஹாய், நான் அனீஷ். எனக்கு உங்கள் எழுத்து தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். உங்கள் எழுத்தில் சத்தியமாக ஏதோ மேஜிக் இருக்குது. ஒரு பெண்ணை உணர உங்கள் எழுத்து போதும். பெண்ணின் கனவுகள் உண்மையிலேயே அருமையான கதை. இப்படியெல்லாம் ஒரு பெண்ணான்னு யோசிக்க வச்சது. உண்மையில் உங்களுக்கு கல்யாணம் ஆனது நேற்று தான் தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா உங்கள் காலில் விழுந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ நான் உங்கள் பெரிய வாசகன், அவ்வளோதான். அடுத்து என்ன எழுத போறீங்க? வாசிக்க காத்திருக்கேன். கதையோட பேர் கீர்த்தி. என்னை கவர்ந்த ஒரு பெண்ணை பற்றி. உங்களுக்கும் அவங்கள தெரியும். ரியா இன்முகமாக சொல்ல, இதை விட வேற என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு பற்றி என் விருப்ப ரைட்டர் எழுத போகிறாங்க. அதுவும் உங்கள் வார்த்தையில் என் கீர்த்தி இன்னும் அழகாக தான் தெரிய போகிறா. ரொம்ப நன்றி. அனீஷ் மகிழ்ந்து பேச, ரியா, எனக்கு தான் உன் முதல் புக்கு, கையெழுத்து போட்டு கொடு. பவித்ரா கேட்க, இல்லை, எனக்கு தான் ரியா உங்கள் முதல் புக்கு. அனீஷ் கேட்க, இல்லை, கீர்த்தி அக்காவுக்கு என் கனவை நிறைவேற்ற உதவி செய்த அவங்களுக்கு தான் முதல் புக். ரியா சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு கீர்த்தி கையில் 3 புத்தகம் தர அதன்பின் இருவருக்கும் கையெழுத்து போட்டு தந்தாள். கீர்த்தி அனீஷ் கையில் ஒரு புத்தகம் தந்து அதே தலைப்பு உள்ள புத்தகத்தை அவனிடம் திருப்பி வாங்கி கொண்டாள். அதே போல பவியிடம் செய்ய இப்போது ரியாவின் முதல் கையெழுத்தில் மூவரும் ஆளுக்கு ஒரு புத்தகம் வைத்திருந்தனர். இதுதான் கீர்த்தி. தனக்கு சந்தோஷம் கிடைச்சா அதை உடனே பங்கு போட்டு எல்லாருக்கும் பிரித்து தந்து சந்தோஷப்பட வைக்கிறது. லவ் யூ அண்ணி, ரியா கூற, சரிம்மா, நான் கிளம்புறேன். நாளைக்கு அவர் ஆஃபீஸில் அவருக்கு பாராட்டு விழா. அனீஷ் இருந்துட்டு தான் போவான். நாளைக்கு நீயும் அண்ணா கூட வா. இல்லை, நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம். கீர்த்தி விவரம் சொல்ல, அண்ணி, அவர் கூப்பிட்டு வரமாட்டார். ரியா தயக்கமாய் பதில் சொன்னாள். அனீஷ் ரியா முகத்தையே பார்த்திருந்தான். அவனுக்கு அவளின் முகம் சுருங்கி போவதை பார்த்து சங்கடம் வந்தது. கீர்த்தி அவளை சமாதானம் செய்து கிளம்ப சொல்லியிருந்தாள். பின் விடைபெற்று இல்லம் வர எப்போதும் போல வேலைகள் நடந்தது. அனீஷ் தீபி அருகில் இருந்து பேசி விளையாடி கொண்டே இருந்தான். இரவு பிரகாஷ் வர தாமதமாகி இருந்தது. என்ன இன்னைக்கு 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? என்ன ராம் பிரச்சனை பெருசா? பிரகாஷ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு நிமிஷம். அனீஷ் ஒரு முறை சென்று தீபியை பார்க்க தீபி கீர்த்தி அருகில் அமர்ந்து கலர் செய்து கொண்டிருந்தாள். ராம் தற்கொலை பண்ணிக்க கதவை சாத்தியிருந்தான். அப்போதான் நாங்களும் அங்கே போனோம். அம்மு பயந்து போயிட்டா. அதான் அவ கவனம் அதுக்கு போகக்கூடாதுன்னு 2 பேரும் அவள் பக்கத்தில் இருக்கோம். அமைதியாக இருந்தா அதை பற்றி அவள் பேசுகிறாளன்னு பார்ப்போம் தான் இந்த அமைதி. சட்டென பிரகாஷ் மகளை அள்ளி முத்தம் வைத்து தூக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டான். கீர்த்தி அனீஷை முறைத்தாள். லூசு பயலே, அவர் வந்ததும் டென்ஷன் பண்ணி விட்டான். இனி கங்காரு மாதிரி மகளை சுமந்துட்டே இருப்பார். கீர்த்தி சொல்ல இரவு உணவு உண்டு அவரவர் அறை சென்று விட்டனர். தங்கம் கோவமா? கீர்த்தி கேட்க, சொல்லி இருந்தா நான் லீவ் போட்டிருப்பேன்ல. அவ பயந்து போற வர என்ன பண்ணிட்டு இருந்த? சில நேரம் இதான் புள்ளி, எனக்கு பயமா இருக்கு. என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. எனக்கு என் அம்மா பொண்டாட்டி புள்ளதான் உலகம், வேற ஒன்றும் தேவையில்லை. பிரகாஷ் கூற, ஒன்றும் இல்லை அவளுக்கு, நான் சரி பண்ணிட்டேன் அப்போவே. எதுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்க தான் அனீஷ் ராம் வீட்டுக்கு கூட போகாமல் என் கூட இருந்தான். உங்கள் கவலையை விடுங்கம்மா. கீர்த்தி ஆறுதல் கூற,
இன்னைக்கு உட்காரவே நேரம் இல்லை எனக்கும். என் ஆஃபீஸ் பிளான் பண்ணி இப்போது கோயம்புத்தூர் முழுக்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பெஸ்ட் எம்ப்ளாயியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவ்வளோ சீக்கிரம் இந்த போஸ்ட் வந்த ஒரே ஆள் நான் தான்னு சொன்னார் என் மேனேஜர். லவ் யூமா, எவ்வளோ எனக்காக செய்திருக்க. டென்ஷனாக வந்தேன் இப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் கோவம். சாரிடா. பிரகாஷ் இறங்கி வந்தான். உன் பொண்ணு அப்படியே உன்ன போல தான், பயந்து அழுது எங்களையே பயம் காட்டிட்டு இப்போ பாரு உன்ன மாதிரியே காலை மேலே போட்டு தூங்குறத. கீர்த்தி கூற, என்ன போலவே அறிவு, என்ன போலவே உன் மேலே பாசம், என்ன போலவே உன் பேச்சு கேட்டால் மயங்கி போகிறது, என்ன போலவே நீ அழுதா தாங்க மாட்டா, இதுக்கு மேலே என்ன வேணும்? பிரகாஷ் கேட்க, எல்லாம் உன்ன போல தானே, எனக்கு போல வேண்டாம், எப்பவும் அசல் போதும். கீர்த்தி கூற, பிரகாஷ் புன்னகைக்க இருவரும் பேசி உறங்கியிருந்தனர். அன்று மாலைதான் நிகழ்ச்சி. காலை பிரகாஷ் தீபியுடன் கடைக்கு சென்றிருந்தான். அனீஷ் ராம் இல்லம் சென்றிருந்தான். கீர்த்தி காலை சமையலில் இருந்தாள். அனீஷ் ராம் இல்லம் போய் சேர ராம் மற்றும் இனியாவின் பெற்றோர்கள் கிளம்பியிருந்தனர். இனியாவின் அண்ணன் விசு மட்டும் இருந்தான். வாங்க டாக்டர், இப்போ நான் என்ன செய்யணும்? என்ன செய்தா இனியா நிம்மதியா இருப்பா? ராம் கேட்டான். என்னோட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் தரேன், வாரம் ஒரு நாள் அங்கே வாங்க. தினம் தியானம் பண்ணுங்க. உங்கள் மனைவி கூட நிறைய பேசுங்க, நிறைய கேளுங்க, சொல்லுங்க. மனசு விட்டு பேச பேச தான் தெளிவு வரும். ஒரு முறை தப்பானா அதே ஒவ்வொரு முறையும் ஆகாது. வாழ்க்கையில் நம்பிக்கை முக்கியம். அனீஷ் சொல்ல, அப்போ எனக்கு பைத்தியம் இல்லையா? ராம் கேட்க, ராம் இப்படி பேசாதீங்க, இதுதான் உங்கள் பிரச்சனை. நடக்காத ஒரு விஷயத்த அதிகம் யோசிச்சு பயந்து போய் வாழறது. உங்கள் அன்பு புரியாத ஒருத்தி உங்களை விட்டு போனா என்ன இப்போ? உங்கள் மனைவி உங்கள் கூட தானே இருக்காங்க. உங்கள் மேலே உயிராக இருக்க போய் தானே உதவி கேட்டு என்னை இங்கே வர கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அது ஓடிடும் பயமும் இருக்குது. இது நோயா? இல்லை, வெறும் பயம். அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அனீஷ் ஆதரவாய் சொல்ல, இவங்க வெளியூர் எங்காவது போகலாமா? இனியாவின் அண்ணன் விசு கேட்க, கண்டிப்பாக போகலாம். இன்னும் 2 வாரம் கழித்து செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அனீஷ் புன்னகையுடன் கூற, இன்னும் முதல் ஹனிமூன் போகலை நாங்கள். ராம் சொல்ல, அப்போ கண்டிப்பாக போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் உங்களுக்கு பயம் வரும்போதெல்லாம் என்கிட்ட பேசுங்க, நான் உங்கள் நண்பன் போல. அப்புறம் விசு கொஞ்சம் வெளியே இருங்க. அனீஷ் கூறவும் விசு அறை விட்டு செல்ல, உங்கள் நெருக்கம் தான் உங்களை மீட்டு எடுக்கும். 2 பேரும் தனியாக இருங்க. தாம்பத்தியம் அதை தினமும் பழக்கம் பண்ணுங்க. இன்னைக்கு தான் கல்யாணமானது போல உணருங்க. மனசு விட்டு பேசுங்க. அதே நேரம் பழைய தப்பெல்லாம் பேச வேண்டாம். பாசிட்டிவிட்டி அதிகமாக வேணும். சீக்கிரம் ஒரு குழந்தை பெற்றுக்க முயற்சி செய்யுங்க. அப்புறம் ராம், இது உங்களுக்காக. இனியா ரொம்ப நல்ல பொண்ணு. பழைய கசப்பை நினச்சி இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை கைவிட்டு பின்னாடி அழாதீங்க. அன்பில் இருக்கினாலே வலிக்கும், வயிற்றில் இருக்கினா என்ன ஆகும்? நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். முன்னாடி யாரோடவோ நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை வச்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை இவர் இப்படிதான் தீர்மானம் பண்ணி காயப்படுத்தி பார்க்குறோம். இது தப்பு இல்லையா? தன் மனைவி மேலே ஊரே தப்பு சொன்னாலும் புருஷன் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு சொல் புருஷன் வாயிலேருந்து வந்தால் அதை எந்த நல்ல பொண்ணும் தாங்க மாட்டா. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அழுது துடிச்சது உங்கள் மனைவி தான். நல்ல மனைவி இறைவன் தர வரோம். அதை நீங்களே வேண்டாம்னு சொல்லாதீங்க. சீக்கிரம் உங்கள் மச்சானை கவனித்து அனுப்பிவிட்டு தனியாக இருங்க. என் வேலை முடிஞ்சுது, நான் வரேன். அறம் தொடரும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.